ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நேற்று அஜித் அவர்களுடைய ஒரு அறிவிப்பு வந்தது. அதாவது நடிகரும் கார்பந்தய வீரருமான அஜித்குமார் அவர்களுடைய ஒரு சின்ன அறிவிப்பு. அந்த அறிவிப்பு நான் படிச்சிடுறேன், நீங்கள் கேளுங்க. கார் ரேஸில் தொடர்ந்து பங்கேற்பேன். எவ்வளவு காலம் கார் பந்தயத்தில் ஈடுபட முடியுமோ அவ்வளவு காலம் ஈடுபடுவேன். ஒவ்வொரு ஆண்டும் கார் பந்தயத்தில் பங்கேற்க விரும்புகிறேன். கடந்த 3 வருடங்களாக துபாயை மையமாக கொண்டு வசித்து வருகிறேன். அடுத்த ஆண்டிற்கான பந்தய திட்டங்களையும் தயார் செய்து வருகிறோம். நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார் பேட்டி. இதை நீங்கள் பார்த்துட்டீங்களா? இதை நீங்கள் இந்த அறிவிப்பு பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஒன்றே சொல்லுவேன். இங்கே அஜித்குமார் அவர்களை யாரும் கார் ரேஸராக இங்கே யாரும் விரும்பலை. முதல்ல நான் சொல்கிறது இப்போ இல்லை, ஃபஸ்ட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அஜித்குமார் வந்து ஒரு சிறந்த கார் ரேசர், அஜித்குமார் வந்து ஒரு சிறந்த கார் பந்தய வீரர், ஒரு ஹெலிகாப்டர் மாடலிங் பண்ணுறவர், கன் ஷூட் பண்ணுறவர் அப்படின்ட்டு இங்கே ஏராளமான ரசிகர்கள் அஜித்குமாருக்கு கிடையாது. அதை ஃபாலோ பண்ணி யாரும் இங்கே அஜித்குமாருக்கு ரசிகர்களாக வரல. அஜித்குமாருக்கு உண்மையிலே ரசிகரானதுக்கு காரணம் என்னென்னா, அவர் நடித்த திரைப்படங்கள், அவர் செய்த செயல்கள், அவர் உண்டு தான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிற ஒரு நல்ல ஒரு மனிதாபிமானி, அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முன்ன நின்று யாருக்கும் தெரியாமல் உதவி பண்ணக்கூடிய அந்த மனப்பக்குவம், தொடர்ந்து தன் படங்களை தன் ரசிகர்களுக்காக மட்டுமே படம் செய்யும் ஒரே ஒரு நடிகர், இப்படி பல திறமைகளை கொண்ட அஜித்குமாருக்கு தான் ரசிகர்கள் பட்டாலும் இங்கே ஏராளம் தாராளம். இதை சொல்கிறதுக்கு மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த நடிகர் அஜித்குமார் சமீப காலமாக திரைப்படங்களில் கவனங்களை குறைச்சிட்டு கார் பந்தயத்தில் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். ஒவ்வொரு ஆண்டுக்கு உண்டான கார் பந்தயம் எங்கே நடக்குது, நம்ம எந்த இதில் கலந்துக்க முடியும், இது போன்ற நிகழ்வுகளை மட்டும்தான் அவர் முழு மூச்சாக வந்து முயற்சி செஞ்சுட்டே வராரு. ஒவ்வொரு ஆண்டிற்கான கார் பந்தயத்திலும் நான் கலந்துப்பேன்னு வேறு சொல்கிறாரு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 55 வயதாகிறது அவருக்கு. இந்த 55 வயதில் கூட தாம் நினச்ச லட்சியத்தை அடைந்தே தீரணும் அப்படின்ற ஒரு வெறியில் அஜித்குமாரை ரசிக்கக்கூடிய, அஜித்குமாரை நேசிக்கக்கூடிய, ஏன் அஜித்குமாரை காதலிக்கக்கூடிய ரசிகர்கள் இங்கே பல லட்சம் ரசிகர்கள் இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி உலகளவிலும் இருக்காங்க. ஏன் இருக்காங்க அப்படின்னா, அவர் பண்ண படங்கள் மூலமாக தான் இருக்காங்க. அவர் பண்ண ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அதாவது தமிழ் சினிமா உலகத்தில் 3 மணி நேரம் வேறு நடக்க விட்டே படத்தை எடுத்து அந்த படத்தை வெற்றி படமாக்கக்கூடிய திறமை வந்து அஜித்குமார் மட்டும்தான் இருக்குது. அவர் டான்ஸ் ஆட தேவையில்லை, பாட்டு பாட தேவையில்லை, ஃபைட் பண்ண தேவையில்லை. ஒரு 10 மாஸ் சீனு சார், பிஜிஎம்மை போட்டு நீங்கள் நடந்து வந்தாலே போதும் சார். ரசிகர்களுடைய கரகோஷ குரல் வந்து தேட்டரே பொழந்துக்கிட்டு வெளியில் வரும் சார். அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் பட்டாலும், வெறி கொண்ட ரசிகர்கள் பட்டாலும், டையாட் ஃபேன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பட்டாளத்தை வைத்துக்கக்கூடிய நடிகர் தான் அஜித்குமார். ஆனால் இந்த அறிவிப்பு வருதே தவிர இவர் அடுத்த படம் எப்போ எடுக்க போகிறாரு, கிட்டத்தட்ட வந்து இந்நேரம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம், இந்நேரம் ரிலீஸ் ஆகிடும் படம், பொங்கலுக்குலாம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஒரு வேளை எடுத்திருந்தாருன்னா, போன வருஷம் ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி வந்துச்சு. 2025 2026 பொங்கலுக்கெல்லாம் வரும், ஒரு படம் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால், அந்த படத்தை இப்போ ஸ்டார்ட் ஆகும், அப்போ ஸ்டார்ட் ஆகும், நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும், அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகும், இந்த மாதம். ஏன் நாமளே அஜித் தரப்புலேருந்து பல பேர்கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் வெயிட் இது தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காலமாக இல்லை, மாதம் கணக்காக இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, என்னையா இதை ஒரு படம் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா, படம் நடிக்க விருப்பம் இருக்கா இல்லையா, இப்போ இந்த கேள்வியும் நம்ம கேட்டுட்டோம் சார். உங்களை நம்பி பல கோடி மக்கள் இருக்காங்க, பல கோடி ரசிகர்கள் இருக்காங்க, உங்களை படத்துக்கு பார்க்குறதுக்காக அத்தனை கோடி மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. அவ்வளோ பேர் வந்து ஏன்னா 2025 தமிழ்நாட்டிலே அதிக வசூல் செய்த திரைப்படமாக குட் பேட் அக்லி திரைப்படம் தான் வந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கும்போது, சரி அடுத்த ஆண்டும் அவர் தான் டாப்பராக வருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அது 2026 அவர் படம் ரிலீஸ் ஆகும், அந்த படம் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தால், இவர் எப்போ படத்துக்குண்டான அறிவிப்பை வெளியிடுவார்னே தெரியல. சரி, இந்த படத்தை எடுக்க போகிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆதிக் ரவிச்சந்திரன். குட் பேட் அக்லி எடுத்த அதே இயக்குனர் தான் அந்த படத்தையும் எடுக்க போகிறாரு. அவரும் வெளியில் வந்து நான் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க, இப்போ எடுக்க போகிறேங்க அப்படின்ற மாதிரி எந்த விதமான இதுவுமே இல்லை.
அந்த படம் வந்து எப்படி குட் பேட் அக்லி அஜித் ரசிகர்களுக்காக எடுத்தனோ இந்த படம் எல்லாருக்குமாக படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரே தவிர, ஆனால் அந்த படம் ஷூட்டிங் எடுத்த பாடு இல்லை. சரி, ஓகே. இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன தான் சார் பண்ண போகிறார் அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது என்னாச்சுன்னா, ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல் கிடச்சிருக்கு. என்னென்னா, அவர் இப்போதைக்கு இந்த படத்தை ஒதுக்கி வச்சுட்டு தெலுங்கு பக்கம் போயிட்டாருங்க. தெலுங்கு சைடில் ஒரு படத்தை எடுத்துக்க போயிட்டார். எனக்கு தெரிஞ்சது பாலையா வச்சு படம் எடுக்கிறதா ஒரு செய்தி. பாலையாவோ இல்லை சிரஞ்சீவி யாரோ வச்சு ஒரு படம் எடுக்கிறதா ஒரு செய்தி. சரி, இந்த படம் பண்ணும்போது பண்ணுவோம், நம்ம அதுக்குள்ளே போய் ஒரு படத்தையாச்சும் எடுப்போம், நம்ம ஏன் சும்மா உட்காந்துருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் தெலுங்கு பக்கம் போயிட்டாருன்னா போகிறாரு. சரி, என்ன தான் பிரச்சனை, அஜித்துக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் படம் நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்ட்டு அதையும் நம்ம விசாரிக்கும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா, அஜித் கேட்குற சம்பளத்தை கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர்கள் ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செய்தியை வந்து சொல்லிடுறாங்க. இவர் கேட்குற சம்பளத்தை வந்து ஒத்துக்க மாட்டாங்க சார், கொஞ்சம் முன்ன பின்ன சொல்கிறாங்களே தவிர இவர் வந்து அதே சம்பளத்திலே குறிக்கோளாக நிற்கிறாரு. முடிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் படம் நடிக்காமல் கூட இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்ற மாதிரி வந்து பல தயாரிப்பு நிறுவனங்களில் செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. அது முற்றிலும் உண்மை அப்படின்னு விசாரிக்கும் போது அது உண்மைதானும் அப்படின்ற மாதிரி தோணுது. என்னென்னா, இவர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கேட்கும்போது, சார் கொஞ்சம் குறைச்சிக்கங்க, படம் பெரிய அளவு சக்ஸஸ், நீங்கள் கேட்ட அந்த சம்பளத்தை முழுசாக அதுக்கப்புறம் செட்டிலும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சில தயாரிப்பு நிறுவனங்களும் ஒத்துக்கிட்டதாகவும் செய்தி. ஆனால் இவர் பணத்தை ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காராம். ஸோ அதனால தான் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, முடிஞ்சால் அந்த சம்பளத்தை கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன்ட்டு இவர் ரேஸ் அது இதுன்னு போயிட்டுருக்காராம். இதுதான் வந்து உண்மையான செய்தி. இவருக்கு சம்பளத்தை கொடுக்க தயாரிப்பாளர்கள் இல்லைன்னு, இவர் கொடுக்குற சம்பளத்தை கொடுக்க அந்த அளவுக்கு தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா இங்கே பொருள். உடனே அஜித்தை வைத்து படம் எடுக்க தயாரிப்பாளர்களே இல்லை அப்படின்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சமீப காலத்தில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 2 ஹிட்டு கொடுத்துருக்காரு. ரீலீஸ்லேயும் பெரிய ஹிட்டு கொடுத்தாரு மங்காத்தான்னு. நேரடியாக ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லியும் மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ வந்து இப்போ கண்டினியூவாக 2 ஹிட்டு வச்சுருக்காரு அஜித் அவர்கள். ரீரிலீஸில் பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. உங்களுக்கே தெரியும், முதல் வீக்கெண்டு ரீரிலீஸ் படங்கள்லேயே மிகப்பெரிய வரலாற்றை படைத்த திரைப்படம் மங்காத்தா. அதே மாதிரி எந்த விதமான சப்போர்ட்டு, மாஃபியா கும்பல், மீடியா சப்போர்ட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு 180லேருந்து ஒரு 190 கோடி வசூல் செய்த திரைப்படமாக குட் பேட் அக்லி இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும். உலக அளவில் ஒரு 250-300 கோடி வசூல் பண்ணியிருக்குன்றாங்க. அது இன்னும் வந்து நமக்கு அது அஃபிஷியலாக சொல்லலாம் கூட, அதுதான் உண்மை. ஏன்னா தமிழ்நாடு 180 கிட்ட பண்ணும்போது உலக அளவில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 250-300 கூட தாண்டி இருக்கும் அது வசூல். அது அவங்களே சொன்னால் தான் உண்டு. பட் இந்த மாதிரி வசூல் விவரங்களாக விரும்பாத நடிகர் அவர். ஸோ இதெல்லாம் சும்மா போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி, இந்த அடுத்த படத்தை கால் ஷீட்டுக்காக ஃபேக்கான போஸ்ட் அடிக்கிறது, இது அடிக்கிறது, அதெல்லாம் இல்லாத விரும்பாத ஒரு நடிகர் யாருன்னா இவர். ரஜினி கூட அந்தளவுக்கு பெருசாக விரும்ப மாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது இவரை வைத்து எடுக்க தயாரிப்பாளர்கள் இல்லைன்னு சொல்கிறது பொய்யான செய்தி. இவரை வைத்து அந்த சம்பளத்தை கொடுக்க எடுக்க தயாரிப்பாளர்கள் இல்லைன்றது தான் உண்மை. முதல்ல அதை நல்லா புரிஞ்சிக்கணும். அது யாருமே வந்து புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, தயாரிப்பாளர்கள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர்லாம் இருக்காங்க, இவரை வைத்து அந்த சம்பளம் கொடுத்து எடுக்க இங்கே தயாரிப்பாளருமே இல்லை. அதுதான் உண்மை. இப்போ ஒரு நடிகர் இருக்கார், ஒரு படம் ஹிட்டு கொடுத்துறாரு, உடனே அந்த படத்துக்கு எனக்கு 200 கோடி சம்பளம் கொடு, நான் உன் ப்ரொடக்ஷன் நடிக்கிறேன்னு சொன்னால் அந்த தயாரிப்பாளர் ஒத்துப்பாரா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சார் என்ன சார் இது, ஒரு படம் ஹிட்டுன்னு 200 கோடி கேட்கலங்க சார், ஒரு 150 தரேன் சார், பார்த்து பண்ணுங்க சார்னு அப்படி வேணால் தயாரிப்பாளர் இருக்காங்க. இல்லை 200 கோடி தான் எனக்கு வேணும், இஷ்டமாக இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா போங்க நான் கம்முனியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அது தயாரிப்பாளர் இல்லைன்னு அர்த்தமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட் அஜித்குமார் அவர்கள் என்னை பொறுத்தவரை ரேசர் அஜித்குமாரை விட இங்கே சினிமா நடிக்கிற அஜித்குமார்ன்று விரும்புகிற ஆடியன்ஸ் தான் இங்கே நிறைய. ரேசர் வேணால் அவருடைய ஆம்பிஷனாக இருக்கலாம், அவருடைய பொழுதுபோக்காக இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று தான் சொல்லுவேன், அஜித்குமார் அவர்களுக்கு வந்து இப்போ வீடியோ பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் அஜித்குமார் தரப்பில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க நிச்சயமாக. நான் வந்து அஜித்குமார் சாருக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். சார் இப்போவும் சொல்கிறேன், உங்களுடைய பெருந்தன்மை, உங்களோட மனிதாபிமானம், இதெல்லாம் வந்து எவ்வளோ நடிகர்கள் இருந்தாலும் அதில் நீங்கள் ரொம்ப முதன்மையான நடிகர். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள உங்கள் ரசிகர்களுக்கும் உங்களை விரும்பினது காரணமே நீங்கள் நடித்த படங்களும் நீங்கள் பண்ணுற விஷயங்களும் தான். ஸோ அதனால் தயவு செய்து படத்தில் நடிக்கிறத வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வருஷத்துக்கு 2 படம்லாம் உங்களுக்கு கொடுக்க சொல்ல, வருஷத்துக்கு 1 படம் மட்டுமே கொடுங்க. தயவுசெய்து படத்துடைய அந்த படத்தினுடைய இண்டஸ்ட்ரி மேலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ரேஸுக்கு போங்க, யாரும் உங்களுக்கு சொல்லலை. ஆனால் வருடத்துக்கு 1 படமாச்சும் கொடுங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கிற பல லட்சம் அஜித் ரசிகர்களுடைய ஏக்கமாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்மளுடைய ஏக்கமும் அதுதான்.
இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து நீங்கள் அடுத்த வருடம் இல்லை எவ்வளோ காலம் முடியுமோ நான் அவ்வளோ காலத்துக்கு ரேஸில் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஏன்பா இவர் படமே நடிக்க மாட்டாரா, அந்த சினிமா துறையை விட்டு முழுக்கு போட்டு போயிட்டு போகிறாரா அவர் அப்படின்ற மாதிரியும் எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் தமிழ் சினிமாவை விட்டு ஒதுங்க போகிறாரா அஜித், அது இல்லாமல் கடந்த 3 வருடமாக துபாயை மையமாக கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு வேறு பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்கன்னா, இல்லை இவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வர போகிறது இல்லையா, சினிமாவே நடிக்க போகிறது இல்லையா, இது என்ன தான் நினச்சிட்டு இருக்காரு, இவருக்காக நாங்கள் ஏங்கிட்டு இருக்கோம். இங்கே எந்தெந்த நடிகரோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் நீ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லி குதிச்சிட்டு இருக்காங்க. அதாவது சொல்கிறேன்ல, ரெக்கார்டே வச்சவரே இங்கே தான் தமிழ் சினிமா உலகத்தில் முதல்ல பல ரெக்கார்டுகளை வச்சவரே இவர் தான், ரஜினிகாந்துக்கு அடுத்தது. இது வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. இதனால மற்ற நடிகர்களுடைய ஃபேன்ஸ் கோச்சிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நிறைய ரெக்கார்டுகளை சொல்ல முடியும் என்னால். ஏன்னா தமிழ் சினிமாவில் முதலாக 10 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண முதல் திரைப்படம் பில்லா 2. முதலாக டபுள் டிஜிட்டை வசூல் பண்ண, தமிழ்நாட்டில் டபுள் டிஜிட்டில் கோடி கணக்கில் வசூலான முதல் படம் பில்லா 2. இல்லைன்னு மறுக்க முடியுமா? யாராச்சும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தமிழ் சினிமாவில் ரஜினி படங்களுக்கு பிறகு 100 கோடி ரூபாய் வசூலான முதல் திரைப்படம் மங்காத்தா, உலக அளவில். இல்லைன்னு மறுக்க முடியுமா? சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் அதிக ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆன முதல் திரைப்படம் என்னை எறிந்தால், இல்லைன்னு மறுக்க முடியுமா? கிட்டத்தட்ட 785 சென்ட்ரு, 700 சென்ட்ருக்கு மேலே ரிலீஸ் ஆன முதல் திரைப்படம் என்னை அறிந்தால். இது இல்லைன்னு மறுக்க முடியுமா? இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்களை கேளுங்க, சொல்லுவாங்க. ஏன் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ன்ற ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் முதல்ல 7 கோடி ரூபாய் ஷேர் எடுத்த முதல் திரைப்படம் வேதாளம். மறுக்க முடியுமா? அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நான் ஆடியோ ரெக்கார்டு எடுத்து போடுவோம் உங்களுக்கு. ஸோ ஏன்னா கோயம்புத்தூர் ஏரியாவில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் 5.25 கோடி தான் ஹையஸ்ட் ஷேராக இருந்தது. முதல் முறையாக 7 கோடி ரூபாய் ஷேர் எடுத்த முதல் திரைப்படம் வேதாளம், அதுவும் மழை காலகட்டம் வேறு. சொல்ல முடியுமா? இங்கே பல நடிகர்களோட மோதி வெற்றி பெற்ற ஒரே நடிகர் அஜித்குமார். சொல்ல முடியுமா? வேறு யாரும் மோதி வெற்றி பெற்றிருக்காங்களா? இது நான் சொல்கிறது ட்ரூவான ஃபேக்ட்டு, நான் சொல்கிறது உண்மையான விஷயங்கள். நான் எதுவும் இவர் திருப்திப்படுத்துக்காகலாம் சொல்ல. அந்த அளவுக்கு வந்து ஏன் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், திரு விஜயாக இருக்கட்டும், சியான் விக்ரமாக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், தமிழ் சினிமாவில் அனைத்து நடிகர்களுடையும் மோதி கிளாஷ் விட்டு வெற்றி பெற்ற ஒரே நடிகர் யாருன்னா அஜித்குமார் அவர்கள் தான். வேறு எந்த நடிகருமே கிளாஷ் விட்டு வின் பண்ணதான் சரித்திரமே கிடையாது இங்கே கடந்த ஒரு 10-12 வருடங்களில். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரெக்கார்டு வச்சுக்கக்கூடிய ஒரு நடிகர், நான் படம் எப்போ நடிப்பேன்னு எனக்கே தெரியாது, நான் கார் ரேஸில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? கேட்க தோணுமா தோணாதா? நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தான் நான் இப்போவும் சொல்கிறேன், தயவுசெய்து உங்கள் கார் பந்தயத்தை நீங்கள் பண்ணுங்கள், உங்களை யாரும் பண்ண வேணாம்லாம் சொல்ல. ஆனால் உங்களை நம்பி இருக்கிற அந்த கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு நிச்சயமாக படம் பண்ணணும், படம் பண்ணுவேன்னு ஒரு அறிவிப்பாச்சும் விடுங்க. ஏன்னா நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்து இவர் சினிமாவே நடிக்க போகிறதில்ல பழகுது, இவர் சினிமா துறையை விட்டு ஒதுங்கி போயிட்டார் பழகுது, இவர் இது இந்தியாவுக்கே தமிழ்நாட்டிலே வாழ்வாரோ இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் பல கேள்விகளை எழுப்புகிறாங்க. இதுக்கெல்லாம் விட அஜித் சார் தரப்பில் இருந்து அறிவிப்பு வந்தால் மட்டும்தான் உண்டு. தயவுசெய்து ஆதிக் அவர்களும் தெலுங்கு சைடு பக்கம் படம் எடுக்கின்ற மாதிரி போயிட்டாருன்ற ஒரு செய்தி. ஸோ இப்படிலாம் இருக்க இதுக்கெல்லாம் விட அஜித் சார் தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்தால் தான் உண்டு. அவருடைய மேலாளர் திரு சுரேஷ் சந்திரா அவர்கள் இதுக்கு உண்டான ஒரு விடையை கொடுக்கணும் அப்படின்றது என்னோட அன்பான வேண்டுகோளாக இருக்கும். ஏன்னா ஏதோ 1-2 பேர் இல்லை, இங்கே பல லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. ஏன் உலக அளவில் பல லட்சம் ரசிகர்கள் அஜித்குமாருக்கும் இருக்காங்க, இல்லைன்னா மறுக்கிறதுலாம் இல்லை. அதே தான் நம்மளும் சொல்ல வரேன். படம் நடிக்கிறதுலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தமிழ் சினிமா தான் உங்களை வாழ வச்சுது, தமிழ் சினிமா தான் உங்களுக்கு தமிழில் தலை நிமிர வச்சுது, தமிழ் சினிமா தான் உங்களுக்கு தலைன்னு அடையாளப்படுத்தியது. தமிழ் சினிமா உலகத்தில் தான் நீங்களும் நாங்களும் பயணிக்கிறோம். தயவுசெய்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.